ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி முட்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை கிட்டாய வச்சுருக்கேன், அதனால் வறுத்து எடுத்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தெரியும் எடுத்துடுவோம். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். குக்கரில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பிரிஞ்சி இலை கொஞ்சமாக, கடற்பாசி சேர்ந்து ஒரு பட்டை போட்டுக்குவேன், ஒரு ஸ்டார் போட்டுக்குவேன், அதோட 3 கிராம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு வாசனை போட்டுப்போம். 2 வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டீங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்க உங்களுக்கு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணிப்போம். கொத்தமல்லியும் புதினாவும் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இந்த கிளாஸில் 3 கிளாஸ் அரிசி பாஸ்மதி ரைஸ் போட்டுருக்குறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்க்கு நாங்கள் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். 4 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். அரிசியை நிலைமை போட்டுக்கலாம். ஒரு விசில் வச்சுக்கலாம். நம்ம முட்டை பிரியாணிக்கு முட்டையை இதிலே கூட போடலாம். அந்த வாசத்தில் பேருக்கு பிடிக்காது, அதை நான் தனியாக வறுத்து போட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம முட்டையை வறுத்துக்கலாம். முட்டையை வறுத்த எண்ணெயிலே நான் வறுத்துக்கிறேன். எண்ணெயிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். முட்டையை இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா உள்ளே இறங்கும். இதே மாதிரி எல்லா முட்டையும் கீறி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, மறந்துட்டேன் போடுறதுக்கு. இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த முட்டை நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போது எடுத்துகிட்டு இந்த சாப்பாடை போடும்போது அதில் போட்டுக்கலாம். எக் பிரியாணி வந்து நம்ம எப்பவுமே செய்கிற பிரியாணி மாதிரி தான். முட்டையை வந்து நம்ம அதில் போட்டு வேக வைப்போம். அப்படியே சாப்பாடு வந்துச்சான்னு பார்ப்போம். நம்மளோட சாப்பாடு நல்லா வெந்து வந்துடுச்சு. வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நமக்கு.
நம்ம இதெல்லாம் வறுத்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். நம்மளோட முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள், ஈஸி, செய்யக்கூடியது தான். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.